Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. AI தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. ஏஐயின் வளர்ச்சி காரணமாக தங்களின் வேலை பறிபோகும் என்ற அச்சமும் மனிதர்கள் இடையே நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது கடவுளுக்கு பதிலாகவும் ஏஐ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம். மலேசியாவின் ஜோகூரில் உள்ள தியான்ஹோ கோயில் உலகின் முதல் ஏஐ கடவுளை அறிமுகம் செய்துள்ளது. ஏஐ மசு சீன கடல் தெய்வத்தின் டிஜிட்டல் அவதாரமாக மாறியுள்ளது. மலேசியாவை சேர்ந்த ஏஐ மசின் என்ற தொழில்நுட்ப நிறுவனம் இந்த ஏஐ மசுவை உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் திரையில் காட்டப்படும் இந்த ஏஐ கடவுள் பக்தர்களுடன் உரையாடல்களில் ஈடுபடவும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் வழிகாட்டுதலை வழங்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏஐ மசின் நிறுவனத்தின் நிறுவரான ஷின்காங் எதிர்பாராத செல்வத்தை பெறுவது எப்படி என ஏஐ மசுவிடம் கேட்டதற்கு வீட்டிலேயே இருப்பது அத்தகைய செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என பதிலளித்துள்ளது ஏஐ கடவுள். இதனை அடுத்து தூக்கமின்மைக்கு தீர்வு வழங்குமாறு பெண் ஒருவர் கேட்டதற்கு அந்த நபரை தனது குழந்தை என அழைத்த ஏஐ மசு இரவில் உறங்க செல்வதற்கு முன்னர் வெதுவெதுப்பான நீரை அருந்துமாறு அறிவுரையும் வழங்கியுள்ளது. ஏப்ரல் 20, 2025 அன்று மசு என்ற கடல் தெய்வத்தின் 1065வது பிறந்தநாள் கொண்டாடப்படும் நிலையில் அதனை முன்னிட்டு ஏஐ மசு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் மைசோ தீவில் 960ஆம் ஆண்டில் லின் மோவாக்கம் என்ற பெண் கப்பல் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு சென்றதாக தொடர்ந்து மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் மசு என்ற பெயரில் கடல் தெய்வமாக வணங்கி வருகின்றனர். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த மசு கடவுளை வணங்குகின்றனர். இந்த ஏஐ கடவுள் குறித்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கலாய்க்கும் விதமாக கமெண்ட் செய்து வருகின்றனர்.